எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி விடுவார். நம்புறவங்க ஒரு கையை உயர்த்தி வாய்ப்பு இருக்குமான நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ரிஷதூரியாந்தராப்பா ரிமாக்கத்தரோ ஷதூரியா கத்தரா. குறைஞ்சது ஒரு 100 பேராவது லைனில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பேரை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றிப்பா. ரப சந்து ரியாந்தராபா. நீங்கள் எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஊரையும் சேர்த்து ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ரிப சந்து ரியாந்தராபா. நன்றிப்பா. ரிமா சந்து ரியாந்தராபா ரஜூரி ஹாந்தராபா ரிக்கா தரு ஷதூரியா கத்தரா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 17 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஆமென். நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ரிபஷந்தூர் யங்கதரா. டேனியல் பிரதர், உங்கள் முடிச்சூர் பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன். கொண்டு என் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டளையிடுகிறேன். ரிஷதூரியாந்தரா பாக்கா துரி ஷதூரியாக்கதரா. ஸ்டெல்லா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கோயம்புத்தூர் பகுதியில் அவங்க இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கான ஊழியத்தை கர்த்தர் கொடுங்க, வாய்ப்புகளை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. பகுதியில் கோயம்புத்தூரில் அவர்கள் இருக்கிற பகுதியில் கண்டிப்பாக அவர்களை கொண்டு ஒரு எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் நீர் உருவாக்க போவதற்காக நன்றி. அவர்கள் செய்கிற பிஸ்னஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ரபா சந்தூர் யக்கதரா. ரெபேக்கா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மும்பை டூயிங் சர்ச் மினிஸ்ட்ரி. அப்பா நன்றிப்பா. அப்போ ஒரு ஆலயத்தில் வருகிற ஜனங்கள் இப்போ மீட்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும்ப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மும்பை பகுதியில் ஊழியம் செய்கிற ரெபேக்கா சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ரிஷதூரி அந்த அம்மா உங்கள் மேலே தேவ கிருபை இறங்குறத பார்க்குறம்மா. தேவ வல்லமை, தேவ மகிமை எஸ் உங்களால் உணர முடியுமா? உங்கள் மேலே தேவனுடைய அளவில்லாத வல்லமையை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். இன்றிலிருந்து பா உங்கள் ஊழியத்தில் நிறைய மாற்றங்களை, ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவதை உங்களால் பார்க்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்கள் ஆலயத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரிஷதூரியாந்தராபா. ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள். செய்கிற பிள்ளைங்க, சபை நடத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைங்க, வாய்ப்பு இருக்குமானால் கண்டிப்பாக அடியனை பயன்படுத்துங்க, தீர்க்கதரிசியை பயன்படுத்துங்க. உங்கள் ஊழியத்தில் உங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார். கர்த்தர் சொன்னார், எப்படி 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சிறு பையன் கொண்டு வந்து ஆண்டவர் கரத்தில் கொடுக்கும்போது அது 5000 புருஷர்கள் சாப்பிட்டு தீரும் மட்டும் அதில் 12 கூடைகள் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் உங்கள் ஆத்துமாக்களை தேவ கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்கள் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உங்களால் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் டைப் பண்ணுங்க. ரிபா சந்தூர் யந்தராப்பா ரிமா ஷதூர் யந்தராப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ரிமா சந்தூர் யக்கத்தரா. நன்றிப்பா. நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 18:4 பார்க்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து ஆண்டவர் இங்கே கேட்கிறதை பார்க்க முடிகிறது. 25 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது, என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொன்னது ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டிருந்து என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் சொல்றார், உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சரீரம் செத்து போயிடுச்சு, பலன் இல்லை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லை, எனக்கு